வயது 28. இது பாருங்க, மாமா போட்டோ காமிக்கிறாங்க. எப்படியும் இவர்களை மீட்பதாக அரசாங்கம் நம்புகிறது. அங்கு நடக்கும் சம்பவங்களின் தகவல் கிடைத்தவுடன் விரைவாக ஒளிபரப்புவார். பாட்டி, பாட்டி, என்ன கிருஷ்ணா? பாட்டி, என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? அன்னைக்கு என்னமோ சொன்னீங்களே, அது என்சைக்ளோபீடியான்னு. அந்த என்சைக்ளோபீடியாக்கு என்ன ஆச்சு தெரியுமா? யார பத்தி சொல்ற நீ? ஐயோ பாட்டி, அதுக்குள்ள மறந்துட்டியா? அந்த அர்ஜுன தான் சொல்றேன். அர்ஜுனா? என்னாச்சு அவனுக்கு? அவன் போன ஃப்ளைட்ட ஹைஜாக் பண்ணிட்டாங்க பாட்டி. ஐயோ, ஹைஜாக்கா? நிஜமாவா? நீ எதுக்கு இப்படி ஷாக் ஆகுற? இத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். சரி, இந்த விஷயம் ராஜேஷுக்கு தெரியுமா? தெரியாம இருக்குமா? இருந்தாலும் நீ அவனுக்கு போன் பண்ணி துக்கம் விசாரிக்கணுமா? நீ சொல்றது கரெக்ட் தான். பரவாயில்லையே, அடிக்கடி உன் மூளையும் ஒர்க் பண்ணுது. ஹலோ ராஜேஷ், நான் கிருஷ்ணா பேசுறேன். இது என்னோட நியூ நம்பர். சொல்லுங்க கிருஷ்ணா. என்ன சொல்றது ராஜேஷ், உங்க பேச்சிலேயே நீங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அது அது என்ன நடந்ததுன்னா? தெரியும் ராஜேஷ், கேள்விப்பட்டேன். உங்க அண்ணன் அர்ஜுன் போன ஃப்ளைட்ட டெரரிஸ்ட் ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். எனக்கே இவ்வளவு வேதனை இருக்கும்போது கூட பிறந்தவர் நீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா கிருஷ்ணா, அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல கிருஷ்ணா. அம்மா வேற நியூஸ பார்த்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம அதையவே நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காங்க. என்னால வேதனைப்படுறது பத்தாதுன்னு தெய்வம் வேற படாத பாடுபடுத்துது. போடட்டும், உங்க அப்பனுக்கு தெரிஞ்சு அண்ணால வேதனைப்பட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன ராஜேஷ், அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க கூடாதா? சாப்பிடாம இருந்தா உங்க அம்மாவோட உடம்பு தாங்குமா? எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கிருஷ்ணா, எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி எதுவுமே முயற்சி பண்ணாம கவலைப்பட்டா போதுமா? அங்க வேற டெரரிஸ்ட் உங்க அண்ணனை என்ன பண்றாங்களோ, எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ. ஆமா கிருஷ்ணா, அத நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எப்படி சமாளிக்கிறா, என்ன பண்றானே எனக்கு ஒண்ணும் புரியல. டெரரிஸ்ட் எல்லாம் ரொம்ப மோசம் ராஜேஷ். தினமும் பேப்பர்ல படிக்கிறோம், டிவில நியூஸ் பாக்குறோம். இங்க குண்டு வச்சாங்க, அங்க குண்டு வச்சாங்க, 1000 பேர் சாவன்னு. தைரியமானவரா, மக்களுக்கு உதவி செய்யறாருங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம தமிழ்நாட்டுல பிறந்த கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனனை மாவோயிஸ்ட் கடத்திட்டு போல. பயமா இருக்கு ராஜேஷ். ஆமா கிருஷ்ணா, எங்க வீட்டுல உங்களை எதிரியா நினைச்சாலும் நீங்க அதை பெருசா எடுத்துக்காம எங்க குடும்பத்துல இருக்க சோகத்தை பங்கெடுத்துக்கிறீங்க. அதை நினைச்சாவே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அர்ஜுன் யாரு? உங்க அண்ணன். ராஜேஷ் கொன்னுனா அது கிருஷ்ணாவுக்கு தான். என்ன ஏன் ராஜேஷ் பிரிச்சு பாக்குறீங்க? நோ கிருஷ்ணா, நான் அப்படி பார்க்கல. நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீங்க மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க இடத்துல எப்பவுமே அடுத்தவங்களுக்கு இடமே கிடையாது. எனக்கும் அப்படிதான் ராஜேஷ். நட்பை பத்தி வள்ளுவர் சொன்ன குரல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஒண்ணுனா நான் நிப்பேன், அதே மாதிரி எனக்கு ஒண்ணுனா நீங்க நிக்கணும். கண்டிப்பா நிப்பீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. உடனே ஸ்டெப் எடுங்க ப்ளீஸ். சரி கிருஷ்ணா.
तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव யார் பேருக்குமா அர்ச்சனை? என் பிள்ளை அர்ஜுன் பேருக்கு. ஸ்ரீவத்ச கோத்திரம், பூச நட்சத்திரம், கடகராசி. என்னமாச்சு? என் பிள்ளை போன ஃப்ளைட் தீவிரவாதிகளால கடத்தப்பட்டிருக்கான். அப்படியா? டிவியில் வந்த நியூஸை கேட்டு எங்க வீட்டில் இருக்க எல்லாரும் கலங்கி போயிருக்காங்க. அவன் இப்ப எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ ஒண்ணுமே தெரியல. அவன் பத்திரமா வீடு வந்து சேரணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன். இவர்கிட்ட வேண்டிக்கோங்க, உங்க பையனுக்கு எந்த குறை இல்லாம அவர் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருவார். கவலையே படாதீங்கோ. என்னமோ சாமி, நல்ல வார்த்தையா சொன்னீங்க. இது நடந்தா நானே என் கையால இந்த பிள்ளையாருக்கு வெள்ளி கவசம் பண்ணி போடுறேன். உங்க வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும்மா. என் புள்ள அர்ஜுன் பத்திரமா திரும்பி வரணும். அவன் வந்துட்டான். 100 குழந்தைங்களோட படிப்பு செலவை நான் ஏத்துக்கிறேன் பிள்ளையாரப்பா. தயவு செய்து உங்ககிட்ட மடிப்பிச்ச கேட்கிறேன். என் புள்ள அர்ஜுன் எனக்கு திருப்பி கொடுப்பா, திருப்பி கொடு பிள்ளையாரப்பா. ஹைஜாக் ஆன ஃப்ளைட்ல ஹோம் புள்ளியும் இருக்கானாமே. சூப்பர். சாமி, என்ன வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணாலும் அது நடக்கும்ல? கண்டிப்பா நடக்குமா? அப்போ அர்ஜுனுங்கிற பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அவன் திரும்ப வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். கிருஷ்ணா, ஏன் கத்துறீங்க? சாமி எல்லாருக்கும் பொதுதானே, என்ன வேணாலும் வேண்டிக்கலாம் இல்லையா? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோ ஏதுன்னு பயந்து அவனை காப்பாத்துங்கன்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்க வந்தா அது உனக்கு விளையாட்டா இருக்கா? கிருஷ்ணா, கோயில் சன்னிதானத்துல நிக்கிறோம். நான் வயிறு எரிஞ்சு உன்னை சபிக்க வச்சிடாத. நீங்க இந்த கண்ணகியா சாபம் விட? உங்க சாபத்தை மீறி நான் நல்லா இருந்தா நீங்க இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறீங்களா? நான் ஏண்டி ஓடணும்? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பாக்குற நீ நல்லா இருந்தா அந்த ஆண்டவனே இல்லைன்னு அர்த்தம்டி. இது கோவில் தெய்வ சன்னிதானமா? இங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. மந்திரம் சொல்றது மட்டும் தானே உங்க வேலை. அத போய் பாருங்க. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ச்சே, என்ன பொண்ணுடா இது? தி கிரேட் வம்சத்திலிருந்து வந்த வரதராஜனின் குமாரர் மிஸ்டர் ராம். எவ்வளவு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்த ராமோட பிள்ளைங்கள்ல ஒரு புள்ள ஊதாரி. அதான் 2வது புள்ள என் ஃப்ரெண்டு ராஜேஷ் சொல்றேன். முத புள்ள அதான் தலை புள்ள. தலை எங்க இருக்குன்னே தெரியல. 3வது புள்ள பொம்பளை புள்ள. அத இந்த வயசுலயே கடத்துறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உன் பிள்ளைங்க செஞ்ச பாவமா இல்ல பெத்தவங்க செஞ்ச பாவம்? ராம் செஞ்ச பாவம் என்ன தெரியுமா? ஒரு ஏழைய காதலிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பாவையும் அம்மாவையும் வாழ விடாம பண்ணாரே உங்க புருஷன். அவர் செஞ்ச அந்த பாவம். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்கள தானே தாக்கும். அதான் தாக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணா, வேண்டா, போதும். ஏற்கனவே உடைச்சு போயிருக்க மனச மேலும் மேலும் குத்தி ரணமாக்காத. உனக்கு புண்ணியமா போகும். எனக்கு புண்ணியம் தேவையில்ல. பாவம் செஞ்சவங்க தானே போற வழிக்கு புண்ணியம் தேடணும்.
உங்க புருஷன் செஞ்ச கொடுமைக்கு ஒன்னொன்னா எழுந்து நீங்க தனி மறுமணிக்க போறீங்க. அத நான் பார்க்க தான் போறேன். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் ஆயிட்ட எங்க அம்மாவோட ஆத்மா உட்கார்ந்துகிட்டே கொல்லும். அவங்க பழித்திக்க ஆரம்பிச்சாச்சு. தீவிரவாதிங்க கிட்ட மாட்டின உங்க புள்ள திரும்பவே மாட்டான். அடே பாவி, என்ன வார்த்தை சொல்லிட்டேன். உன் வார்த்தை பலிக்காது, உன் வார்த்தை பலிக்காது. அந்த ஆண்டவன் நல்லவங்க பக்கமா இல்ல உன்ன மாதிரி நல்ல பாம்பு பக்கமான்னு கூடிய சீக்கிரமே நீ தெரிஞ்சுக்குவ. இப்ப சொல்ற குறிச்சு வச்சுக்க. கடத்தப்பட்டிருக்க என் பையன் அர்ஜுன் ஒரு சின்ன கீறல் கூட இல்லாம திரும்பி வருவான். உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சிய தருவான். அகங்காரத்திலையும் ஆணவத்திலையும் ஆடுற உனக்கு நல்ல பதிலடி கொடுப்பான். என்ன ஏமாத்தி வெற்றி அடைய ஆரம்பிச்ச உன்னுடைய சரித்திரத்துல தோல்விங்கிற விதைய விதைப்பாண்டி. உன்னை என் மகன் என் காலடியில விழ வைப்பான். இது இந்த தாயோட சபதண்டி. பாப்போமா? ஏய், பார்க்கதாண்டி போற. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். பாரதி, பாரதி, அர்ஜுன் போன பிளேனை ஹைஜாக் பண்ணதுல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. ஏமா இப்படி பச்சை தண்ணி பல்ல படாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்குமா ஆகும்? இல்ல மாமா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் மாமா. என் புள்ள பத்திரமா ஊர் திரும்புற வரைக்கும் என்னால சத்தியமா சாப்பிட முடியாது மாமா. உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி தவமா இருந்து பிறந்த புள்ள அர்ஜுன்னு. முத பிள்ளையதான் பைத்தியக்காரத்தனமா ஒரு திருவிழால தொலைச்சிட்டேன். ரெண்டாவது புள்ள கருவிலேயே கலைஞ்சிருச்சு. மூணாவதா இந்த வீட்டுக்கு எப்படியாவது ஒரு வாரிசை கொடுக்கணும்னு நான் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, செய்யாத தர்மமும் இல்ல. அதுக்கப்புறம் தான் இவன் பிறந்தான். மூணாவது இவன் பிறந்ததுனாலதான் அவனுக்கு அர்ஜுன் பேர் வச்சோம். பேருக்கு ஏத்த மாதிரியே அவன் படிப்புலயும் கெட்டிக்காரனா இருந்தான், விளையாட்டுலயும் உத்தியோகத்திலயும் எல்லாத்துலயுமே கெட்டிக்காரனா இருந்தான். சத்தியமா சொல்றேன் மாமா, அவன் வெளிநாட்டுல பிசினஸ் பண்றதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல மாமா. எவ்வளவோ அழுத, தலையா அடிச்சுக்கிட்டேன். வேண்டாங்க, அவனை அனுப்பாதீங்க, என் பிள்ளை என் கூடயே இருக்கட்டும்னு சொன்னேன். கேட்டாரா? கேட்கலையே. அர்ஜுன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு நல்ல ஐஸ்வர்யம் வந்துச்சு. அப்படிப்பட்டவனே வெளிநாட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். ஆனா கேட்கலையே. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் உங்க பிள்ளை ரொம்ப மோசம் மாமா. இப்ப கூட போன்ல என்ன தெரியுமா மாமா சொல்றாரு? என்னங்க ஏதாவது செய்யுங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன். அது வெளிநாடுமா, நம்ம என்ன பண்ண முடியும்? அங்க முதல்ல கடத்தினவன் டிமாண்ட் வைக்கணும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் முடிவு பண்ணணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, இதெல்லாம் நம்மளால முடியாத, எல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான்னு சொல்றாரு. ஆண்டவன் பாத்துக்கிறதுக்கு இவன் எதுக்கு மாமா அப்பாவா இருக்கணும்? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன மாமா பண்றது? வேற யாருக்கிட்ட மாமா போய் பேச முடியும்? உங்ககிட்ட தான் கொட்ட முடியும். இந்த மாதிரி நேரத்துல வீட்டுக்கார கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சராசரி பொண்ணு தானே மாமா நானு. இருந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. இப்ப கூட வியாபாரம் ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன மனுஷன் இவரு? என் பிள்ளை மட்டும் மாமா நல்லபடியா ஊர் திரும்பிட்டா ஒரு 100 குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன்னு வேண்டிட்டு இருக்கேன் மாமா. இங்க பாருமா, உன் வேண்டுதல் நிறைவேறதுக்காகவாவது அவன் கட்டாயம் நல்லபடியா திரும்பி வரத்தான் போறான். பாரு, எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணுமா. வருவான் மாமா, என் புள்ள கண்டிப்பா வருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் கடவுள் என்னை கைவிட மாட்டாரு மாமா, கைவிட மாட்டாரு. முக்கிய செய்திகள். சென்னையிலிருந்து வெற்றி விமானம் தீவிரவாத
மாமா, கடத்தப்பட்டது. ஏதோ தலைப்பு செய்திங்கிறாங்க. சவுண்ட் வைங்க மாமா, பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர். சவுண்ட் வைங்க மாமா. சலீம், சௌரத் அலி உள்ளிட்ட 15 தீவிரவாதிகளை விடுதலை செய்தால் பயணிகளை விடுதலை செய்வதாக உறுதியளித்திருந்தனர். இந்நிலையில் அந்நாட்டு ராணுவத்தினர் தீவிரவாதிகளை சூழ்ந்து கொண்டு அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். அந்த விமானத்தில் பணிப்பெண்ணாக பணிபார்க்கும் ஜோதி என்கின்ற பெண் தன்னுடைய உயிரை பணயமாக வைத்து எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அனைத்து தீவிரவாதிகளும் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர். பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். அங்கு நடந்த சம்பவங்களின் சில காட்சிகள். பயணிகள் என் புள்ள மாமா, என் அர்ஜுன் மாமா, என் புள்ள, என் புள்ள நல்லா இருக்கா மாமா? விமான நிலையம் பிள்ளையாரப்பா, என் நான் தான் வேண்டுதல் சொன்னேன் பாரதி, நிறைவேறிடுச்சப்பா. உன் வேண்டுதல் கட்டாயம் நிறைவேறும் சொன்னேன் இல்லையா? ராணுவத்தினர் இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. மீண்டும் என் ஆண்டவன் இருக்காரு மாமா, என் முருகன் இருக்கா மாமா, என் முருகன் இருக்கா. நம்ம அர்ஜுன் இனிமே ஜாக்கிரதையா வந்து சேர்ந்துருவோமா. இப்போ நான் சொல்றதை கேளுமா. சாப்பிடவா? என்ன மாமா நீங்க, எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். அப்படியா? எனக்கு பசிக்கிறதுங்கிறதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, நான் போய் படுத்து தூங்குறேன். ஐயோ இருங்க மாமா, நான் வந்து பரிமாறுறேன். நீ பரிமாறினா போறாதுமா. நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிடல. வேண்டாம், விட்டுரு. ஐயோ. சரி வாங்க. ஏய் அப்படியே நில்றா, அப்படியே நில்லு. சீக்கிரம் துளசி. எதுக்குமா இதெல்லாம்? உனக்கு தெரியாதுடா, உனக்கு இருக்கிற கண் திருஷ்டி கொஞ்சம் நஞ்சல. நீ கொஞ்சம் வாய் மூடு. பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, ஊர் கண்ணு, உறவு கண்ணு, எந்த கண்ணும் படாம எந்த துக்கமும் வராம நல்ல வீடோடி வாழணும்டா. தூத்தோன்னு 3 தடவை துப்புடா. இருங்க, பயந்துராதீங்க. என்ன நடந்துச்சுன்னா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நான் சொல்றேன், சரியா? மா, எதுக்குமா இந்த காலத்துல திருஷ்டி எல்லாம் சுத்திக்கிட்டு? டேய் சும்மா இருடா. சாஸ்திரம் சம்பிரதாயத்தெல்லாம் விட முடியுமா என்ன? வெறும் திருஷ்டிக்காக மட்டும் இல்ல மாமா, காத்து கருப்பு எதுவும் அண்டாம இருக்கணுங்கிறதுக்காக தான். மா, நம்ம வீட்லயே ஒரு காத்து கருப்பு இருக்கு, தெரியுமா உனக்கு? தெரியாது. உனக்கு தெரியுமா குட்டி? யார் என்ன? நம்ம துளசி தான். சூப்பர்ண்ணா. ஏன்டா அவளை பேய்ங்கிற? மா, அவளுக்கு புரியுது, உனக்கு ஏமா புரியல? என்னது? மா, நான் பேயின்னு சொன்னது இவள பிசாசுன்னு சொல்றதுக்காக இல்ல. ராஜேஷ் இவ சுத்தி சுத்தி வரல, அதனாலதான் விடாத கருப்புன்னு சொன்னேன். என்ன துளசி, வெக்கெல்லாம் நிறைய ஸ்டாக் வச்சிருக்க போல இருக்கு. போங்க மாமா. போகவா? ஏய், இவ்வளவு கஷ்டப்பட்டு திரும்ப வந்திருக்க, உடனே போக சொல்ற? நான் சொன்னது அந்த போங்க இல்ல. ம். என்னமோ அர்ஜுன், உன் ஃப்ளைட்டை கடத்திட்டாங்கன்னு உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே திரும்பி வந்துச்சு. ஆமா மாமா, அதுவும் உங்களை கடத்திட்டாங்கன்னு நியூஸ் வந்ததும் அத்தை பாவம் பச்சை தண்ணி கூட குடிக்கல. கடவுளே வேண்டிட்டு இருந்தாங்க.